நிகழ்ச்சிக்கு பேருதவியாக இருந்த மிஸ்டர் மதி. மதி வந்து இப்போ ஜென்ரல் செக்ரட்டரி வந்து இந்த வருஷம் தான் ஆயிருக்காரு. ஆனால் இப்போ கடந்த சில வருடங்களாக எம்பசிலேருந்து ஏதாவது நம்மளோட ஒர்க்கர்ஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஹவுஸ்மேட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரினா உடனே நம்மளை கூப்பிடுவாங்க. ஏதாவது அவங்க சைடு பேப்பர் ஒர்க்லாம் பண்ணிக்குவாங்க. ஆனால் சில மனிதாபமான அடிப்படையில் செய்யக்கூடிய உதவிகள்லாம் நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஃப்ரண்ட்லைனர் சார்பில் மதி தான் போய் அங்கே இருந்து தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் அங்கே போய் இருந்து அதுக்கு பக்கபலமாக மிஸ்டர் ஜெயபால் சுப்புலாம் இருக்காங்க, மிஸ்டர் முசப்பாலாம் இருக்காங்க. அவங்களும் கூப்பிட்றேன், தங்கம் எல்லாம் இங்கே வாங்க. இந்த ஹானர் வந்து அவரோட இப்போ ஃபங்க்ஷனுக்கு இப்போ ஒரு 3 மாதமாக உழைச்சிக்கிட்டு இருக்காப்புல. இந்த வருஷத்து ஃபங்க்ஷன் சில காரணங்களால் கொஞ்சம் தொய்வாக இருந்தது. மதியோட முயற்சியால் தான், மதியோட தொல்லை தாங்காமல் தான் இந்த தடவை நான் ஒத்துக்கிட்டேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தேன், எல்லாம் நீ பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டாப்புல. இந்த ஃபங்க்ஷனோட வெற்றியெல்லாம் மதிக்கு அர்ப்பணிக்கிறோம். இதை விட ஃபங்க்ஷன் வெற்றி ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் கூத்து போயிட்டு போகுது. ஆனால் வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ பேர் பார்த்தா அவங்க வேலையை பார்த்துட்டு வீட்டில் தூங்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு பொழுதுபோக்கிட்டு இருப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பசிலேருந்து எனக்கு கால் வரும், மதிக்கிட்ட கூப்பிட்டு சொல்ல உடனே சம்மந்தப்பட்டவங்களை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கடந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம். அது போல் இப்போ இந்த அம்னஸ்டி பொது மன்னிப்பு வழங்கும் போது கூட அதில் நிறைய பேருக்கு நிறைய சட்ட சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி எம்பசியில் இருக்க ஸ்டாஃப்லாம் பத்தாது, எல்லாத்துக்கும் நம்ம 6.5 லட்சம் இந்தியர்களுக்கும் எல்லாம் அவங்க செய்ய முடியாது. அதனால் ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போய் ஃப்ரண்ட் லைனர்னு சொன்னாவே அந்த இடத்துல வந்து ஒரு மரியாதை இருக்கும். எம்பசியில் உடனே செஞ்சு கொடுப்பாங்க. சரியான நபரை அழைச்சிட்டு வருவோம், தேவையான நபரை அழைச்சி வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காப்புல. அதில் வந்து ரொம்ப கஷ்டம் மதிக்கு பல விஷயங்கள். அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக இது ஒரு உற்சாகமாக இருக்கும். ஒரு கைத்தட்டி ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டும். தேங்க்யூ. அடுத்த நிகழ்ச்சிகளை இனிமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் மிஸ் ஆன்டிசா பல்லைக்கல்.